ஹலோ ஃப்ரெண்ட், இந்த குழந்தைகளுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்வோன்னு பார்ப்போமா? வாங்க. தேவைக்கேற்ப கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டிட்டு, அதுக்கப்புறம் லைட்டான மிதமான கொஞ்சம் வெந்நி சூட்டில் வச்சு நல்லா ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா உருண்டையாக பிசைஞ்சு வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படி இருக்கட்டு. நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாம். பிள்ளைங்க சாதம் விரும்பி சாப்பிட்லன்னா சப்பாத்தி விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா? இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு அது மாதிரி இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. ரொம்ப சத்து. இப்போ உருளைக்கிழங்க உரித்து 2 உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சாட் மசாலா. நீங்கள் கரம் மசாலா இருந்தால் போடுங்க. சாட் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா, தனி மிளகாய், பச்சை மிளகா உரைப்போன்னா பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு போடுங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக திருவி வச்சிருந்தேன் பார்த்துக்கிடுங்க. மல்லி இலை, கருவேப்பிலை அதை நல்லா பிச்சு அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வச்சுருந்தல அந்த மசிச்சு வச்சு அதையும் தூக்கி போட்டு நல்லா கிண்டுங்க. வெங்காயத்துலலாம் உப்பு போட வேண்டாம், உருளைக்கிழங்குலேயே உப்பு போட்டிருக்கோம், அதனால் இது கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. நல்லா மசிச்சு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆறுனது சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடணும் பார்த்துக்கிடுங்க. இப்போ சப்பாத்தி செய்வோம். இது ஒரு உருண்டை எடுத்து வச்சு வட்டமாக வச்சு இந்த பூரணத்தை வச்சுலாம் நம்ம என்ன டிசைன் வேணாலும் நம்மளே செஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு இப்படி செய்து கொடுங்களேன். ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் அப்படி கொடுக்கலாம். மத்தியானம் சாப்பாட்டுக்கு கூட பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்துக்கிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வச்சு எண்ணெய் தடவி முதல் சப்பாத்தி கட்டி வச்சு ரொம்ப அழுத்தி உருட்டாமல் லைட்டாக விட்டுங்க. அல்லது கையை உண்டே தப்பி எடுத்துருங்க. அப்படி தப்பி எண்ணெய் தடவி ஸ்டப் பண்ணி வைங்க. வச்சுட்டு தோசைக்கல்லையும் போடலாம். நான் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் தான் போட்டேன் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப மெதுவாக இருக்குது, தொட்டுக்க கூட்டே தேவையில்லை. இதில் உள்ள உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை வச்சே சாப்பிட்டுக்கலாம் பார்த்துக்கிடுங்க. அது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.